வணக்கம், வணக்கம், வணக்கம். எல்லாத்துக்கும் my sincere greetings to everyone. வணக்கம். என் பேர் டாக்டர் ராஜ். தேங்க் யூ மிஸ்டர் பிரசன்னா. பிரசன்னா. ஓகே. ஆல்ரைட். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான உள்ள ஒரு ஒரு நிகழ்வு. இன்றைக்கு முதல் தடவையாக மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆக்சுவலி டூயிங் திஸ் பிரசன்டேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு நாள். அதாவது ப்ராடக்ட் நாலேஜ், அந்த நாலேஜ் அதாவது அந்த ப்ராடக்ட் பற்றி முழுமையாக உங்களுக்கு வந்து அந்த தகவல் ரொம்ப முக்கியமா எல்லாத்துக்கும் ரைட்டா சேரணும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நாலேஜ் தப்பா புரிந்து மக்கள் கிட்ட எடுத்து நீங்க சொல்லும் பொழுது அது வந்து தப்பா போகுது. அதோடைய நோக்கம், அதோடைய குறிப்பு, அதாவது அதோடைய சிந்தனை, அதோடைய நம்ம கோல்ஸ், நம்ம டைரக்டா அந்த கோல்ஸ் வந்து அடையாம போறது. இதனாலதான் அந்த நாலேஜ் இல்லாதனாலதான். ஓகே. ஸோ நான் வந்து டைனிஸ் குளோபல்ல வந்து நான் வந்து ஒரு மெடிக்கல் டைரக்டரா இருக்கிறேன். ஐ எம் மெடிக்கல் டைரக்டர். அப்கோர்ஸ் மருத்துவரா இருந்தாலும் பொதுவாக மருத்துவர்கள் இங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல இருப்பாங்க, ரைட்டா இல்லையா? ஸோ ஸோ நிறைய மருத்துவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிந்தனை, அதாவது குறிப்பாக அஃப்கோர்ஸ் நிறைய பேர் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்காங்க டெய்லி. இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, சுகருக்கு, பிளட் ப்ரெஷர், என்ன மாதிரி வியாதிகளுக்கு நம்ம வந்து மருந்து எடுத்தாலும் ஆனா முழுமையாக அந்த தீர்வு இல்லாம போகுது. ஒரு தீர்வு இல்லாத ஒரு நிலைக்கு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ ஒரு புதுமையாக ஒரு ஃபங்க்ஷனல் மெடிசன், அதாவது நம்ம சிம்டம்ஸ் மட்டும் ட்ரீட் பண்ணாம நம்ம இங்க அந்த பிரச்சனை, அந்த ரூட் காஸ், அதாவது வேருக்கு போயிட்டு முழுமையாக குணப்படுத்துற அளவுக்கு நம்ம வந்து ஒரு திட்டம், அதாவது ஃபங்க்ஷனல் மெடிசன் ட்ரீட்டிங் த பேஷண்ட் holistically, not just treating the symptoms only. ஓகே. ஸோ அலோபதி வந்து ட்ரீட்டிங் த சிம்டம்ஸ். ஸோ இப்போ வந்து நிறைய நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், சைனீஸ் ட்ரீட்மெண்ட், மித்த ட்ரீட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, இயற்கையான ட்ரீட்மெண்ட்ஸ். ஆனா இப்ப நாம என்ன உருவாக்கி இருக்கணும்னா ஒரு புதுமையான ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டெம் செல்ஸ்னு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டெம் செல்ஸ் ராஜா ராஜ அணுக்கள், ஆதி மூல அணுக்கள்னு சொல்கிறோம். அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஆதி மூல அணுக்கள், அதாவது அந்த முதல் அணுக்கள்ல இருந்துதான் அந்த எப்ப வந்து ஒரு விந்து அந்த முட்டை சேரும் பொழுது அது வந்து மல்டிப்ளை பண்ணி ஒரு பேபியா மாறுது, ஒரு முழுமையாக ஒரு பேபி, ரைட்டாலே 9 மாசம் பிறகு. ஆனா அந்த ஸ்டெம் செல்ஸ், அந்த ஹியூமன் எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் மூலமாக உலக வந்து என்ன கத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் நிறைய வியாதிகள் ஒரு அந்த செல்ஸ் அணுக்கள் புதுமையாக்குற தன்மை அதுல அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ் they have bent it because it's an embryo. அது வந்து கருவுல இருந்து உள்ள ஸ்டெம் செல்ஸ். ஸோ அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து ஒரு காலம் வந்துச்சு. ஆனா ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரிசர்ச் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. The research for apple stem cells or with the stem cell thing, the research is very less. So what we have done is நம்ம வந்து புதுமையாக ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் கால் NMN. உலகத்துல வந்து பாருங்க, நம்ம காலத்துக்கு தகுந்தபடி நம்ம சிந்தனை நம்ம மாத்தி அமைக்கணும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், சோ இல்ல நான் வந்து அந்த பழைய போன் தான் பாய்ச்சிக்கிட்டு இருப்பேன், இந்த லேட்டஸ்ட்